திமுக அழுத்தம் கொடுக்குது. ஐவர் அணி இப்போ எல்லாம் தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. போய் வன்னிக்கு மந்திரி வேணும்னு ஒத்த கால நிற்கிறாங்க. இப்போ இவர் அந்த பக்கம் இருந்து பிச்சுட்டு வர முடியல, இந்த பக்கம் முழுசாக போய் சேர முடியல. காலையில் சொல்லுவதை மதியம் மறுக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணம் இவருடைய ஆளுமை கொஞ்சம் கேள்விக்குறியாக மாறி இருக்கு. திருமணம் குழம்பி பேசுறாரா இல்லை பார்க்கும்போது குழப்புறாரான்னு ஒரு கேள்வி இல்லை. இல்லைங்க, நீங்கள் தான் குழப்பி இருக்கீங்க. அவர் தெளிவாக குழப்புறாரு. இப்போ ஷானவாஸ் விசிகா அமைச்சரோட இடம் பிடிச்சா விசிகா இருப்பாரா இல்லை திமுக போயிடுவாரா? அவர் மட்டும் கேட்குறேன் நான். ஏன்னா அவர் வந்து பயங்கரமான திமுகவுடைய ஒரு பற்றாளராக இருக்கார்ல, அதனால கேட்குறேன். கூடிய விரைவில் திமுக இணைஞ்சிருவார். அவருடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்லாம் விசிகாங்கிற அடையாளத்தையும் அழிச்சிட்டார். உதயநிதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கும். முதலமைச்சர் கூப்பிட்டு தம்பி பின்னாடி நில்லுங்க, உங்களுக்கு எதிர்காலம் என்ன வேணாலும் செய்யலாம். அதிமுகவுடைய இந்த எம்எல்ஏக்களை விஜய் அவர்கள் அமைச்சர் ஆக்கினா கூட விசிகா அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பாங்களா? அவங்க இல்லைங்க, இப்போ அதுதான் இறுதி யுத்தம். அதுதான் நீங்கள் இப்போ வன்னியை விட்டு இந்த ஐவர் அணி மந்திரி ஆகணும்னு ஒத்த கால நிற்கிறாங்க. அப்படி மந்திரி ஆனால் திமுக உடைய உறவு அப்படியே முடிஞ்சு போச்சு. தாவேக்கா என்ன முடிவு பண்ணுதுன்னா, காங்கிரஸ் இருந்தால் முஸ்லீம் ஓட்டை உடைச்செடுத்தாங்களாம், திமுகவை காலி பண்ணிடலான்னு நினைக்குது. அப்போது எதிர்காலத்தில் திமுக கூட்டணியை விட தாவேக்கா கூட்டணி வலிமையாக மாறும். ஏன்னா கம்யூனிஸ்ட் விசிகா போனால் கூட சிபிஎம் மட்டும் தான் போவோம், சிபிஐ போகாது. இல்லை, காங்கிரஸ் கண்டிப்பாக விஜயோடு இருக்கும். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தேவைப்படுது. அந்த அரசியல் பாஜக எதிர்ப்பு அரசியல். தாவேக்கா என்ன முடிவு பண்ணுதுன்னா, காங்கிரஸ் இருந்தால் முஸ்லீம் ஓட்டை உடைச்செடுத்தாங்களாம், திமுகவை காலி பண்ணிடலான்னு நினைக்குது. அப்போது எதிர்காலத்தில் திமுக கூட்டணியை விட தாவேக்கா கூட்டணி வலிமையாக மாறும். இப்போ இந்த அதிமுக திமுக கூட்டணி அப்படின்ற ஒரு பேசு பொருளே வந்து பொய் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் நடந்துச்சுன்றதை திருமணம் சொல்கிறாரு, மறுநாள் இல்லை அது ஒரு கிசுன்னு சொல்கிறாரு. எதை நம்புறது? இல்லைங்க, நடந்ததெல்லாம் உண்மைதான். இப்போ அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மறுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அது எப்படி நேற்று கொடுத்த பேட்டியில் அரை மணி நேரத்தில் மாற்ற வேண்டிய சூழல். மனிதர் அரசியல்வாதி தெளிவான அரசியல்வாதியாக இருந்தால் இப்போ அவர் தான் முதலமைச்சர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த திருமாவாக இருந்தால் விஜய் நாற்காலி அவருக்கு தான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. திருமானனுடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்கள், நியூஸ் 18 கொடுத்துருந்தாரு. என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தார். மறுநாள் காலையில் மறுபடியும் ப்ரெஸ் மீட் தராரு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் பேசுறது அப்படி நேரத்தில் பேசுகிறாரு. என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி சேரது, அப்புறம் என்ன முதலமைச்சர் ஆக்கிற சொன்னது, இதெல்லாம் வந்து ஒரு கிசுகிசை வந்து யார் ஏற்படுத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டுறாரு. இப்போ கிசுகிசு ஏற்படுத்தினது வந்து யார்? அப்போது அவருடைய நிலைமை திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவோம், மேலே போகாமல் கீழே போகாமல். அது அந்த நிலைமையில் இருக்கார். அவருக்கு என்னன்னா, திமுகவோடு இருந்த ஐவர் அணி அதான் அங்கே கட்சியை கட்டுப்படுத்துது அவரே போட்டு வச்சிருக்காரு. இல்லை, இப்போ இன்னொரு பேட்டியில் சொல்கிறாரு, ரவிக்குமாருடைய பேரை குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரவிக்குமார் என்னுடைய நாலேஜ் எல்லாமே ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாரு, அதை நான் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது வந்து என்ன தொடர் இதில் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட கலந்து வசிட்டு பேசலாமேன்னு அவரே ரவிக்குமார் அவர்கள் மேலே ஒரு வருத்தத்தை நேரடியாக பதிவு செஞ்சுருக்காரு. இதெல்லாம் பழைய கதைங்க. இப்போ இல்லை நீங்க அதாவது இப்பதான் வெளியில சொல்றாரு. 5 வருஷமா அவர் திமுக சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. 5 பேர் 5 வருஷம் திமுக சேர்ந்து இவரை கொண்டு திமுக சேர்த்துட்டாங்க. ரவிக்குமார், சிந்தனை செல்வன், SS பாலாஜி, வன்னியரசு, ஆளு ஷாவனாஸ். இப்போ 5 பேர் இவர் தான் கமிட்டியை போட்டு வச்சிருக்காரு. அந்த கமிட்டி தேவையில்லை. உயர்நிலை குழுன்னு ஒன்று இருக்கு. அது அல்லாம அதுக்கு மேல அதுக்கு திருமாவுக்கும் உயர்நிலை குழுவுக்கும் நடுவுல ஐவர் குழு. இந்த ஐவர் குழு தான் கட்சியை அழிச்ச குழு. அவங்க எல்லாம் இப்ப திமுக. இப்ப என்னன்னா அவங்க திமுக இல்ல, தாவேக்கா. இவர் மட்டும் திமுக இருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் கெஞ்சறாரு, என் பையனை நீங்க தான் காப்பாற்றணும். என் பையன் அரசியலே தெரியாத மங்குடி பையன்,
சினிமா ஆசையில் தான் இருக்கான், அரசியல் ஆசை இல்லை. பால்டால்லாம் வேற இருக்குது பிரச்சனை, பால்டால் பிரச்சனை, விஷம் குடிச்ச பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் சோமா செட்டு 174 அங்கே ஒரு பெரிய அவருக்கு ஒரு டவுசர் பாய்ஸ் கும்பல் இருக்குது, அங்கே தான் கிடக்கிறாரு. இல்லை, அந்த பேட்டியில் வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில் ஏன் வந்து மாற்றி பேசுகிறாரு அப்போ? இல்லை, அது என்னன்னா, அதான் நான் திருப்பி சொல்கிறேன். திமுக அழுத்தம் கொடுக்குது, ஐவர் அணி இப்போ எல்லாம் தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க, போய் வன்னிக்கு மந்திரி வேணும்னு ஒத்த கால நிற்கிறாங்க. இப்போ இவர் அந்த பக்கம் இருந்து பிச்சுட்டு வர முடியல, இந்த பக்கம் முழுசாக போய் சேர முடியல. காலையில் சொல்லுவதை மதியம் மறுக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணம் இவருடைய ஆளுமை கொஞ்சம் கேள்விக்குறியாக மாறி இருக்கு. நீங்கள் செல்வ பெருந்தகையை கட்சி விட்டு போகும்போது இதே நிலைமை தான் இருந்தது. செல்வ பெருந்தகை என்ன பண்ணார், கட்சிக்குள்ளே பெரிய லாபி பண்ணி இவர் சொல்ல கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். யார்? செல்வ பெருந்தகை. அப்போ தான் கூப்பிட்டாரு, நீங்கள் வெளியேறுங்க, எந்த இக்கட்டும் இல்லை. அப்போ திமுக ஆட்சி 2006-11 நீங்கள் தேசிய வெளியேறுங்க, நீங்கள் வெளியேறலைன்னா நான் உங்களை வெளியேற்ற வேண்டி வரும் சொன்ன பிறகு தான் அவர் தவிர்க்க முடியாமல் அவர் என்ன நினச்சார், திரும்ப அடுத்து நம்ம தான் செகண்ட் லீடர்னு நினச்சார். எப்போ? 11. இப்போ நிறைய செலவு பண்ணுவார். திமுக ஆட்சியில் என்ன லைசன் ஒர்க் வேணுமோ நேராக கூட்டி போய் முடிச்சு கொடுத்துருவார். யார்? செல்வ பெருந்தகை. அப்போது இளைஞர்கள் பூரா எங்கே போயிட்டான்? அவர் ஒரு கணக்கில் இருந்தார், திருமாவுக்கு அடுத்த நம்ம தான் செகண்ட் லீடர்னு நினச்சிட்டு இருந்தார். அந்த சூழ்நிலையில் தான் தன்னுடைய கட்சி கண்ட்ரோலை விட்டு போகுது, கையை விட்டு போகுது. நம்மளை எவனும் பார்க்க வர்றதில்லை. யாரை பார்க்க போகிறான்? செல்வத்தை பார்க்குற நேரம் செக்ரட்டரியேட் போயிடுறான். இப்போ நம்மளுடைய எதுவுமே ஆலோசனை சொல்கிறதில்ல. இப்படி இருந்தால் நம்ம ஒரு கௌரவ தலைவராக இருக்க வேண்டியதுதான். செயல்படா தலைவர் திமுகவில் இருந்தது இல்லை, கருணாநிதியும் ஸ்டாலினும். அந்த நிலைமைக்கு வந்துடும் தான் அதிரடியாக என்ன பண்ணார், தயவுசெய்து நீங்கள் வெளியேறிடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு வெளியேறி. இப்போ இந்த திமுக கூட்டணி அப்படின்ற ஒரு பேசு பொருளே வந்து பொய் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் நடந்துச்சுன்றதை திரும்ப சொல்கிறாரு, மறுநாள் இல்லை அது ஒரு கிசுன்னு சொல்கிறாரு. எதை நம்புறது? இல்லைங்க, நடந்ததெல்லாம் உண்மைதான். இப்போ அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மறுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அது எப்படி நேற்று கொடுத்த பேட்டியில் அரை மணி நேரத்தில் மாற்ற வேண்டிய சூழல். மனிதர் அரசியல்வாதி தெளிவான அரசியல்வாதியாக இருந்தால் இப்போ அவர் தான் முதலமைச்சர். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த திருமாவாக இருந்தால் விஜய் நாற்காலி அவருக்கு தான். சீமானுக்கு போன 50 லட்சம் ஓட்டு அவருக்கு தான் போயிருக்கோம். இந்த தலித் தலைவர், விடுதலை சிறுத்தையெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் தேசிய தலைவராக ஒட்டுமொத்த மக்களை ஏற்றுக்கொண்டிருப்பான். அந்த தகுதியை இழந்தது இந்த திமுக ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வர முடியல. இப்போ திமுகவுக்குள்ள இவரை முழுமையாக அழுத்தியவர்கள் இப்போ அவ்வளோ பேர் தாவேக்கா பக்கம் போயிட்டான். ஏன் ரவிக்குமார் இப்போ விழுப்புரத்தை ஜெயிக்கணும்னா தாவேக்கா இல்லை, இப்போ திருமணம் குழம்பி பேசுறாரா இல்லை பார்க்குறவங்களை குழப்புறாரான்னு ஒரு கேள்வி வருது. இல்லை இல்லைங்க, நீங்கள் தான் குழம்பி இருக்கீங்க. அவர் தெளிவாக குழப்புறாரு. அவர் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதே நேரத்தில் இந்த ஐவர் அணி இவர் தான் போட்டார். இந்த ஐவர் அணியுடைய அழுத்தத்தையும் தவிர்க்க முடியாது. இது ரெண்டு. இந்த ஐவர் அணியுமே திமுக நேரெதிராயிட்டாங்களா? நேரெதிராயிட்டாங்க. இல்லை, இப்போ வன்னியரசனுடைய பேட்டி நான் பார்த்தேன், அப்போ கூட வந்து ஒப்பாரமிக்காத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தாருன்றத பேட்டியில் இப்போ கூட சொல்றாரு. அவர் தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக இருந்தார் ஸ்டாலின் சொல்றாரு. ஆமாம், சொல்லித்தானே ஆகணும். இல்லைன்னா இவருக்கு என்ன பண்ணி கொடுத்தாருன்னு அவரு அறிக்கை கொடுத்துருவார்ல. எல்லாம் லைசன் ஒர்க்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாதுங்க. இங்கே இந்த தமிழ்நாட்டு அரசியலில் கம்யூனிஸ்டுகளுக்கே எல்லாம் போச்சு. இப்போ கம்யூனிஸ்டுகளை திமுக கொடுக்குற லஞ்ச பணத்தை வாங்கி தான் ஜெயிக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளை நீங்கள் சிபிஐயில் இருக்காத தலி ராமச்சந்திரன், அவரு எத்தனை மர்டர் கேஸ் இருக்கு சொல்லுங்க. ஜெயலலிதா முடிச்சு உள்ள போடுது, அவரை விட முடியாமல் ஸ்விம்மிங் பூலோட ஒரு பண்ணை வீடு வச்சிருக்காரு. அங்கே போய் ஸ்விம்மிங் பூலில் குளிக்காத கம்யூனிஸ்ட் தலைவர்களே இல்லை. பெரிய குவாரி அதிபர், பல கோடி ரூபாய்க்கு லாரி வச்சிருக்காரு. அதிமுகவுடைய இந்த எம்எல்ஏக்களை விஜய் அவர்கள் அமைச்சர் ஆக்கினா கூட விசிக அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பாங்களா? அவங்க இல்லைங்க, இப்போ அதுதான் இறுதி யுத்தம். அதுதான் நீங்க இப்போ வன்னியை விட்டு இந்த ஐவர் அணி மந்திரி ஆகணும்னு ஒத்த கால நிற்கிறாங்க. அப்படி மந்திரி ஆனால்
திமுக உடைய உறவு அப்படியே முடிஞ்சு போச்சு. இவரை காப்பாற்றுறது யார்? உதயநிதிக்கு ஆலோசகராக இருக்கிற எதிர்கால அரசியல் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். முடிவுக்கு வந்து தாவேகா விசிகாவாக மாறிடும். விசிகா தாவேகா மாறிடும். இருக்கிற கட்சியும் அழிஞ்சு போயிடும். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். இப்போ கட்சி இருந்தா என்ன, அழிஞ்சா என்ன, போனா என்ன, வந்தா என்ன, வேற கட்சிக்கு போற ஆட்கள் தான் யாரு? இந்த ஐவரணி. யாருமே தலித் அரசியலுக்கான தலைவர்களே அல்ல. அந்த ஐவர்களில் ஒருத்தரை பற்றி நான் மட்டும் கேட்குறேன். இப்போ காங்கிரஸில் அந்த அல்புகாரின்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம். அவர் வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அப்புறம் போயிட்டு திமுகவில் சேர்ந்துட்டார். என்ன காரணம்னா திமுக கூட காங்கிரஸ் இருக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு திமுகவே போய் மாறிட்டார். திமுக சேர்ந்துட்டார். ஷானவாஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்டுமே பண்ணல. ஒரே முறை மட்டும் விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் மாதிரி இருக்கும்போது திமுக ஆதரவாக பேசினார். இப்போ ஷானவாஸ் விசிகா அமைச்சர் இடம் பிடிச்சா விசிகாவில் இருப்பாரா இல்லை திமுக போயிடுவாரா? அவர் மட்டும் கேட்குறேன் நான். ஏன்னா அவர் வந்து பயங்கரமான திமுகவுடைய ஒரு பற்றாளராக இருக்கார்ல, அதனால் கேட்குறேன். இல்லை, அவர் திமுக கூடிய விரைவில் திமுக இணைஞ்சிருவார். அவருடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்லாம் விசிகாங்கிற அடையாளத்தையே அழிச்சிட்டார். அடையாளத்தையே அழிச்சிட்டாரு. அவரும் உதயநிதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கும் முதலமைச்சர் கூப்பிட்டு, தம்பி பின்னாடி நில்லுங்க, உங்களுக்கு எதிர்காலம் என்ன வேணாலும் செய்கிறேன், இப்படியான ஒரு சூழலை உருவாக்கினார். இப்போ அவரு நமக்கு எதிர்காலம் திமுக தான் அப்படி அவரும் முடிவு பண்ணி திமுக பக்கம் இணைஞ்சிருவார். இந்த பரபரப்பெல்லாம் ஒரு மாசம் ஓடும். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு அவர் நேரடியாகவே மாநில சிறுபான்மை பிரிவு தலைவராக அவர் அறிவிச்சிருவார். அவ்வளோதான். இப்போ காங்கிரஸ் எங்கே இருக்கோ அந்த இடம் தான் வந்து இந்தியா கூட்டணி, அதுதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு இருக்கும் பொழுது சிபிஎம், சிபிஐ இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் கூட இருக்கிறாங்க. இப்போ இந்திய அளவில் வந்து இது பெரிய ரியாக்ட் ஏற்படுத்தும் பொழுது இன்னைக்கு திமுக வந்து தனித்திடப்பட்டிருக்கு. இப்போ இந்த இந்தியா கூட்டணி இல்லது பிஜேபிக்கு எதிரான கூட்டணியாக வந்து திமுகவை பார்ப்பாங்களா இல்லை காங்கிரஸை பார்ப்பாங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் கேட்குறேன் நான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் தான். ஏன்னா திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால தான் பிஜேபி எதிர்ப்பு என்பது வலிமையாக இருந்தது. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள் இவர்கள்லாம் இருந்த காரணத்தினால தான் இது சனாதன எதிர்ப்பு கூட்டணின்னு ஒரு மரியாதை இருந்தது. இப்போ காங்கிரஸ் விலகின பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஓட் பேங்க் முஸ்லீம், கிறிஸ்டின் ஓட் பேங்க், தலித் ஓட் பேங்க், இந்த மூணுமே திமுகவில் ஆட்டாங்க. இப்போ விஜய் வந்த பிறகு முழுக்க கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் போயிடுச்சு, தலித் ஓட்டும் போயிடுச்சு. மீதி திமுக இருக்கிறது முஸ்லீம் ஓட்டு தான். காங்கிரஸ் இருந்த காரணத்தில் தான் அதுவும் இருந்தது. காங்கிரஸ் தனியாக ஒரு அணி அமைத்தால், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா, விஜய்க்கு எதிராக ஒரு அணி அமைத்தால், இல்லை விஜயோடு சேர்ந்து அமைத்தால், ஏன்னா இப்போ காங்கிரஸ் விஜயோடு இருக்கு, அமைத்தால் இந்த முஸ்லீம் ஓட்டு அப்படி எங்கே போயிடும்? இந்த கூட்டணிக்கு போயிடும். அதுதான் இப்போ திமுக பரபரக்குது. அழிஞ்சே போயிடுமே, திமுக அழிக்கப்பட்டு விடுமே. பாஜக எதிர்ப்பு தான் திமுக உடைய பேசிக்க. அதிமுகவினுடைய இப்போ விஜய்க்கு அதற்குரிய எம்எல்ஏக்களுக்கு விஜய் வந்து அமைச்சர்கள் இடம் கொடுத்துட்டா சண்முகம் வந்து அதை மறுபரிசீலனை பண்ணுவோன்றதை கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் சொல்றாரு. ஒருவேளை அவர் வெளியே போயிட்டா சிபிஐயும் விசிகாவும் காங்கிரஸும் இவங்க கூட இருப்பாங்களா? இல்லை, காங்கிரஸ் கண்டிப்பாக விஜயோடு இருக்கும். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தேவைப்படுது. அந்த அரசியல் பாஜக எதிர்ப்பு அரசியல். தாவேகா என்ன முடிவு பண்ணுதுன்னா, காங்கிரஸ் இருந்தால் முஸ்லீம் ஓட்டை உடைச்செடுத்துடலாம், திமுகவை காலி பண்ணிடலாம்னு நினைக்குது. அப்போ எதிர்காலத்தில் திமுக கூட்டணியை விட தாவேகா கூட்டணி வலிமையாக மாறும். ஏன்னா கம்யூனிஸ்ட், விசிகா போனா கூட சிபிஎம் மட்டும் தான் போவோம், சிபிஐ போகாது. ஆனால் அது கொஞ்ச நாளில் டெல்லி லாபியில் தாவேகா, திமுக ரெண்டு கூட்டணி வலுவான கூட்டணிங்க. இந்த எந்த கூட்டணி இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதோ அதை ஒட்டி கம்யூனிஸ்ட்காரர் என்ன பண்ணுவாங்க? பாஜக எதிர்ப்பு என்பதை விட தமிழ்நாட்டில் விஜய் தான் நமக்கு எதிர்காலம்னு அவங்க முடிவு. இன்னைக்கு டெல்லியுடைய அரசியல் வந்து திமுக ஒரு பொருட்டா பார்க்கலையா, தாவேகாவை தான் பெருசாக ஆமாம்,
அந்த அந்த நிலைமை மாறிடுச்சு. ஆஹா. நீங்க டெல்லி அரசியல காங்கிரஸ் திமுக தானே, 40 சீட்டு எப்படி வந்தது? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால்தான் முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் ஓட்டு பாஜக எதிர்ப்பு என்பதற்கு அடையாளமே இந்த கூட்டணி தான். திமுக மேல் நம்பிக்கை இல்லை. கம்யூனிஸ்டுகள், விசிகா, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம். சார், இப்போ விஜய் வந்து இந்த ஒரு ஓரளவு ஒரு வாய்மொழி உத்தரவு ஒன்று போட்டார். காலையில் 10 மணிக்கெலாம் தலைமைச் செயலக ஊழியர்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறது, அவரே லஞ்ச் எடுத்துன்னு வந்து சாப்பிட்றது, சில விஷயங்கள் ரொம்ப எளிமையாக பண்ணுறாரு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் வருது இல்லை, எப்படி பார்க்குறீங்க அது? இல்லை, அப்படி உண்மையாகவே எளிமையாக ஒரு முதலமைச்சராக இருந்தால் Z+ல ஒரு 100 வாகனமாக அவருக்கு தேவை இல்லை. அவ்வளோ இல்லையே. அவர் எவ்வளோ? 50. ஸ்டாலினுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாலும் அதே அவருக்கு Z தான், இவருக்கு Z+, இவருக்கு Z+. இவ்வளவு பாதுகாப்பு தேவையே இல்லையே. இல்லை, அது உள்துறை தானே சார் கொடுக்குது. அது உள்துறை தான் கொடுக்குது. நான் என்ன அமெரிக்காவை கொடுக்குறேன்னு சொல்கிறேன், இல்லை ஐரோப்பா கொடுக்குறேன்னு இல்லை, சொல்கிறேன். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொடுக்கலையே, அது சென்ட்ரல் தானே கொடுக்குறாங்க சார். யாரோ கொடுக்கட்டுங்க. இந்த இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையம் ஒரு எதுக்கு உபயோகப்படும்னா ஒரு விளம்பரத்துக்கு தான் உபயோகப்படும். இல்லை, கருணாநிதிக்கு அவர்கள் கொடுத்தாங்க, ஜெயலலிதாவுக்கு கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், அனைவருக்கும் சொல்கிறேன். கருணாநிதி, ஜெயலலிதா அனைவருக்குமே இந்த பாதுகாப்பு ஒரு பரபரப்புக்கு தான் பயன்படுமே தவிர இது பாதுகாப்பு என்பது ஒரு விளம்பரம். Z+, 9 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் 10வது நம்பர். Z+ இவருக்கு வந்து அறிவிச்சிட்டாங்களா அபிஷியலா? கொடுக்கல. ஏன்னா இது வரைக்கும் முதலமைச்சர் கொடுத்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை இல்லை, இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்குற பாதுகாப்பு இல்லை. அது வந்து எஸ்பிஜி, பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஜனாதிபதி, அது எஸ்பிஜி சார். அது Z+ல வராது. அது இல்லை இல்லை இல்லை, Z+ தான். Z+ தான். Z அதுக்கு மேலே உள்ளதான் Z+. இது வந்து ஜனாதிபதிகளுக்கு மொத்தம் இந்தியாவிலே 9 பேர் தான் கொடுத்துருக்காங்க, யோகி உட்பட. இந்தியாவிலே மொத்தம் 9 பேருக்கு தான். இப்போ இவர் 10வதாக கொடுத்துருக்காங்க. இந்த பாதுகாப்பு உள்துறை அமைச்சகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம், சேட்டலைட்டில் அதுக்கு 3 குண்டு துளைக்காத கார், 3 குண்டு துளைக்காத கார் போகுதில்ல. அதே போல் ஜாமர், அந்த மேலே ஆண்டனமா இருக்குல்ல, அந்த இது எல்லாமே ஒரு மிக பயங்கர. இப்போ யோகிக்கு பாகிஸ்தான் பார்டரு, யூபி, அவர் வந்து புல்டோஸ் வச்சு எல்லாம் இடிச்சு தரமட்டம் பண்றாரு. யார? முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் மீது அவ்வளவு வெறுப்பை உணர்வை விதைக்கக்கூடிய நபர் அவர். இத்தனைக்கு காவி உடைதான். காவினாலே சன்னியாசி எதுவுமே இல்லாத பற்றற்ற வாழ்க்கை. காவி சட்டை, காவி உடையை போட்டுட்டு எல்லா வாழ்க்கையும் வாழ்றது தான் RSS. சரியா? அப்போ இந்த பாதுகாப்பு என்பது அவர் சினிமாக்காரர் அப்படியே ரசிக்கிறார். இதை விட்டுட்டு லோக்கல் காவல்துறை 2 ஒரு கார், முதலமைச்சர் இங்கே அவ்வளவு எல்லோட பிரச்சனையா இருக்கு. தீவிரவாதிகள் அவ்வளவு தீவிரவாதி இங்கேயா இருக்கான். இதே முதல்ல ஒரு பெரிய பந்தா, வேற ஒண்ணுமே இல்லை. திராவிட இயக்கம் பூராமே எப்பவுமே விளம்பரத்தில் தான் ஓடும். இவரே திராவிடம் 2.0 தானே, விஜய் கட்சியுமே ஒரு திராவிட கட்சி தான். அப்போ இது எப்படி எளிமையான முதல்வர்? சாப்பாடு தட்டை கூட சாப்பிட்டா எளிமையான முதல்வரா? எத்தனை கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம். ஒரு வாரமா பாத்தீங்கன்னா வேலுமணி கும்பலும் ஒரு வார் ரூம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வார் ரூம் ஆரம்பிச்சிருச்சு. வேலுமணி, CV சண்முகம், விஜய் பாஸ்கர் பேர் இந்த வார் ரூம்ல வருது. அப்போ பணம் இருந்தா யார் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தமிழ்நாட்டு அரசியல். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் எளிமையான முதலமைச்சர், வீட்டில் சாப்பாடு கொடுத்து சாப்பிடாருன்னா இந்த எளிமையான முதலமைச்சருக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவுல Z+ தேவையே. Z+. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் மக்கள்கிட்ட ஏதோ ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்து, நீங்கள் காந்தியை எளிமையாக காட்டுவதற்கு, அவர் கோட்டு சூட்டெல்லாம் போடுறதில்ல, ஒரு வேட்டி மேலே வெறும் துண்டோடு இருக்கார், காண்பிப்பதற்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ண. அது பேச கோட்டையை வாங்கி கொடுத்துருக்கலாம். நீங்கள் கார்கில் வார் நடக்கிற பொழுது கார்கில் நிதி நமக்கு திமுக ஆட்சி 10,000 ரூபா கொடுத்தது. யாரு? கருணாநிதி பொண்டாட்டி தயாளம்மா. அதுக்கு விளம்பரம் 30 லட்சம் ரூபா விளம்பரம், அரசு விளம்பரம் பக்கமா
10,000 ரூபாய் நிதி கொடுத்ததுக்கு அரசு விளம்பரம் எவ்வளவு? 30 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம். காந்தி எளிமையா இருக்காரியா, காண்பிப்பதற்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா போச்சு. மக்களுடைய இல்லையா ஏது மக்கள் வரி பணம். இப்போ அதே கதை தான் விஜய். ஒரு எளிமையான முதலமைச்சர்னா இவ்வளவு புரோட்டோக்கால் தேவையே இல்லை. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அவர் கோட் ஷூட் கூட போடக்கூடாது சொல்லுவீங்க போல. அவர் கோட் ஷூட் கூட போடக்கூடாது சொல்லுவீங்க போல. எதுக்கு அந்த இவர் கார்பரேட் கம்பெனி டைரக்டரா எளிமையா எப்பவும் போட பேண்ட் சட்டையில் வந்தா அது யார் முதலமைச்சர் நம்ப மாட்டாங்களா சொல்லுங்க? வந்து ஒரு நீட்டா அந்த அப்போ வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை நீட்டா இல்ல அழுக்காவா இருக்கு சொல்லுங்க? எங்க குப்பையில துவைச்சா எடுக்கிறான். இதெல்லாமே தன்னை ஒரு சினிமா நடிகனா கிளாமரா. கருணாநிதி முதலமைச்சர் இருந்த காலத்துல மேக்கப் மேனை வச்சிருப்பார். தேவையா மேக்கப் மேன்? இல்லை கக்கனு காமராஜ் எந்த மேக்கப் மேனை வச்சிருந்தாங்க? இது எல்லாமே போலித்தனம், முழுக்க சினிமாத்தனம், போலித்தனம், கவர்ச்சி, சிக்ஸாலஜி. இதாங்க மக்களுக்கான தலைவர்கள். மக்கள் நீங்க சொல்லுங்க. பாண்டிச்சேரி முதலமைச்சர் நம்ம ரங்கசாமி முக்கா கை சட்டை போட்டு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருப்பார். அவர் டீ கடையில உட்காந்து டீ குடிப்பார். அப்போ இதுதான் முதலமைச்சருக்கான தகுதியே தவிர நீங்க ஒரு இன்னும் ஹெலிகாப்டர் பாதுகாப்பு வருமானு கேட்டுட்டு இருப்பாங்க. அதை வச்சுனாட்டா இல்லைங்க அவர் போகும்போது ஹெலிகாப்டர் மேலே பாதுகாப்புக்கு போகணும். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் 91 முதலமைச்சர் அந்த மாதிரி வீட்டில் மேக்கப் போட ஆரம்பித்தாலும் டிராஃபிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். எங்கள் மவுண்ட் ரோட நான் பல நாள் நான் நின்று இருக்கேங்க. குழந்தை குட்டி கர்ப்பிணி பண்ணி வேலைக்கு போகிறவங்க எல்லாம் நிற்பாங்க. ஏன் நீ பாட்டுக்கு போ, நீ பாட்டுக்கு போ. அப்போ இதெல்லாமே சினிமாத்தனம், கவர்ச்சி, போலித்தனம். இதெல்லாம் குறைச்சாதான் முதல்வர். இப்போ வரைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க, அதை தடுத்து நிறுத்தப்படவில்லை. பாரதி ராஜா ஆஸ்பத்திரி டி நகர்ல தெரியும். பாரதி ராஜா ஆஸ்பத்திரி நேர் எதிர்த்தாப்புல 781 சாராய கடை நம்பர், டாஸ்மார்க் நம்பர், திமுக மாவட்ட சிற்றரசுடைய கடை. பக்கத்திலேயே குருநானக் கோயில் இருக்கு, பாரதி ராஜா ஆஸ்பத்திரி இருக்கு, குருநானக் ஸ்கூல் இருக்கு. 10 நாளா 15 நாளா ஓடிட்டு இருக்கு. அப்போ அது மாவட்ட செயலர் கடைனா அதிகாரி மாவட்ட செயலர் கடையை ஓட விட்டுட்டு இருக்காரு. எந்த மாவட்ட செயலாளர்? திமுக மாவட்ட செயலாளர். அப்போ அதிகாரிகள் செய்யற அயோக்கியத்தனம் அரசுக்கு போய் சேரல. யார் தடுக்கிறா? அப்போ உங்க நிர்வாகம் இன்னும் முழுசா வரலை. அதே போல திருவொற்றியூர்ல சாராயம் விற்கிறான், அதை தாவேக்க படம் எடுத்து போடுறான். படம் எடுத்து போய் முதலமைச்சர் உடனே கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஜேசி என்ன பண்றாருன்னா, ஜேசிக்கு வேண்டிய இன்ஸ்பெக்டர் எல்லண்டோ. கள்ளச்சாராயம் விற்கிறது கிரைமா எல்லண்டோவா சொல்லுங்க நீங்க வக்கீல்? எல்லண்டோ. யாரை சஸ்பெண்ட் பண்ணாங்க? கிரைம் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கிரைம் இன்ஸ்பெக்டர் அவர் திருட்டு எவன் திருட்டு போனா அது மட்டும் தான் பிடிப்பாரு. திருட்டு வழக்குக்காக ஒரே ஸ்டேஷன்ல எல்லண்டோ கிரைம் 2 இருக்கு. கிரைம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் எங்க சாராயம் வித்து என்னன்னு தெரியல. சாராயம் வித்த மாமூல் பூரா யாரு கொடுப்பா? எல்லண்டோ தான் கொடுப்பான். அப்போ முதலமைச்சரையே ஏமாத்துறாரு அந்த ஜேசி. திருவொற்றியூர் ஜேசி முதலமைச்சரையே ஏமாத்துறாரு. இதெல்லாம் உளவுத்துறை இருக்கு. உளவுத்துறை தகவலை போகலை. நான் பல டிஜிபி ராமானுஜத்தை அடிக்கடி சந்திப்பேன். இந்த பத்திரிகையாளர் சங்கம் முழுக்க ஒரு பெரிய குற்றவாளி கும்பல் ஆக்கிரமிச்சிருந்தானுங்க. அது சம்மந்தமாக அடிக்கடி பார்ப்பேன். அப்போ அவர் எங்களை சொன்னது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கு. என்னன்னா, அவர் டிஜிபிக்கே தப்பா தகவல் கொடுத்துருக்கான். யார்? உளவுத்துறை ஜாங்கிட். என்னன்னா, சங்கரசுப்பு மூத்த வழக்கறிஞர். சங்கரசுப்புக்கும் அன்புக்கும் 7ஆம் பொருத்தம். அன்பு சவுக்கு சங்கர்லாம் நீங்க அவருடைய மகனை உடைய கொலை தடயத்தை அவரே அழிக்கிறாருன்னு விஜயானந்தன் இப்போது பிபிசியில் இருக்கான். ஒரு ஃப்ராடு. அவன் வந்து குமுத ரிப்போர்ட்டில் இருந்தான். பேட்டி எடுக்க சொல்லி அனுப்பிச்சது செத்து போன கோசல் குழும எடிட்டர். அவனை கடைசியில் விரட்டி விட்டு எங்கேயும் தெருவில் போய் செத்து போனான். அப்போ சங்கரசுப்பு சொன்னதை அப்படியே அவருக்கு எதிராகவே திருப்பிட்டானுங்க. யாரு? இந்த ஊடக விபச்சாரிகள். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் சோப்பில் அப்போ செல்போனை போட்டு அவருக்கு பேசுறது கூட ஜாங்கிர் கேட்டுட்டு இருந்தான். அப்போ இதுக்கு யாரு உடந்த? இப்போ பிபிசி ரிப்போர்ட்டராக இருக்க விஜயானந்த்.
இந்த ஊடகங்கள் எவ்வளவு தரங்கெட்ட பயன்கள் பாருங்க. இப்போ அதே போல இப்போ என்ன நடக்குதுன்னா, இவர் ராமானுஜி சொன்னார், இவங்க 2 பேரும் கூட்டுனாரு. என்கிட்ட நான் மிரண்டு போயிட்டேன். சவுக்கு சங்கர், அன்பு, சங்கர் சுப்பெல்லாம் கூட்டான். ஒரு டிஜிபி சொல்றாருங்க. அப்போ அவருக்கு கொடுத்த தகவலை, நம்பிக்கையான தகவலை, நம்பிக்கையற்றவர்கள் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அப்போ அதே போல தான் விஜய்க்கு இப்போ முழுமையான தகவல் போய் சேரல. எல்லோண்டோ இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யாரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க? கிரைமை. அதே போல் சிற்றரசு கடை தான் ஓடிட்டு இருக்கு. இதை விட உங்களுக்கு நீதிமன்றத்துக்குள்ள நடந்த வளாகத்தை சொல்கிறேன். இப்போ அட்வொகேட் ஜெனரல் போட்டாச்சு, விஜய் நாராயண போட்டாச்சு, ஜான் சத்யனை போட்டிருக்காங்க. இந்த சூழலில் ஒரு லிஸ்ட்டு போகுது. மதுரை ஹைகோர்ட்டுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் பிபி ஒரு பட்டியல் போகுது. இந்த பட்டியல் பூரா யார் அனுப்புகிறான்னா அறிவழகன் கொடுக்குறார். அறிவழகனும் நிர்மல் குமார், அவர் தான் சட்ட அமைச்சர், 2 பேரும் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட் அப்படியே யார்கிட்ட போகுது? முதலமைச்சர்கிட்ட போகுது, டிக் பண்ணுறதுக்கு. அப்போது அவர் கூப்பிட்டு அசலாக்காருக்கு கூப்பிட்டு கொடுத்து இந்த லிஸ்ட் எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. வந்தால் அத்தனை பேருமே 5 வருடங்கள் முழுமையாக முடிக்காத ஆட்கள். உடனே அதை கூப்பிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 20 ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் ஹைகோர்ட்டில். ஏன்னா திமுகவை எதிர்த்து வழக்கு நடத்த வேண்டிய தேவை இருக்குது. உதாரணத்துக்கு 2011 அதிமுக ஜெயிச்ச ஆளுங்கட்சியாக வந்ததில்ல, வந்த பிறகு நில அபகரிப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவை ஓப்பன் பண்ணாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸ்லையும். ஆமாம், அதில் 3000 வழக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் பதிவாச்சு திமுக மீது. என்ன வழக்கு? நில அபகரிப்பு வழக்கு. அப்போ ஒரு 40 டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ ஆச்சு? 1,20,000 வழக்கு பதிவாச்சு. அந்த வழக்குகளை நடத்துவதற்கே தகுதியற்ற வழக்காக மாறி போச்சு. அட்வொகேட் ஜெனரல் யாரை போட்டாங்க? நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் போட்டாங்க. காஷ்மீர் பியூட்டிஃபுல் எங்க பாடினாரு? பாராளுமன்றத்தில். இப்போ அவர்னால இந்த வழக்கை நடத்தி 1,20,000 பேருக்கு நிலத்தை மீட்டு கொடுக்க முடியல. என்ன காரணம்? அந்த நேரத்தில் போட்ட அவரும் அவர் கொடுத்த சசிகலா கொடுத்த லிஸ்ட். சசிகலா சொந்தக்காரனாக இருந்தால் லிஸ்ட்டில் வந்துடும், நடராஜனுக்கு வேண்டியவனாக இருந்தால் அந்த லிஸ்ட்டு வந்துடும். அந்த யார் அந்த அம்மா பேரை மறந்து போச்சு, மதுரையில் இருந்து கஞ்சா கேஸ் உள்ள போடுது ஜெயலலிதா. அப்போ இப்படியான பட்டியல் தான் வந்தது. இப்போ அதே போல பட்டியல் தான் போயிருக்கு. யாருக்கிட்ட? முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர் கூப்பிட்டு அசலாக்கார்கிட்ட கொடுத்து அசலாக்காருக்கு அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா யாருமே அன்ஃபிட். நிர்மல்குமாரும் அறிவாளர் கொடுத்த லிஸ்ட்ல அந்த பட்டியல் 5 ஆண்டுகளுக்கு மேலா ஹைகோர்ட்ல யாருமே பிராக்டிஸ் பண்ணல. அவர்களை எப்படி திமுக எதிர்த்து வழக்கு நடத்த முடியும்? அப்போ அந்த 1,20,000 வழக்கு, நில அபகரிப்பு வழக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு. அதே போல இப்ப நிலைமை வந்துடக்கூடாது என்பதற்காக இப்போ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. 20 ஆண்டு காலம் குறைந்தபட்ச பணியாற்றி இருக்கணும் ஹைகோர்ட்ல. அவர்கள் மட்டும்தான் இந்த மதுரை ஹைகோர்ட்டுக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்குமான அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட வேண்டும். இப்படி தான் இப்போ ஒரு ஜிஓ போட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி இப்போ இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்போது இந்த நிர்வாக சீர்கேடுகளை யார் செய்கிறாங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது.